பாஸ், டியூஸ்டே ப்ரீ ஓப்பனிங் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு. நேற்று அமெரிக்க ரேட்டிங் ஏஜென்சியான மூடி அமெரிக்காவோட கிரெடிட் ரேட்டிங்கை கம்மி பண்ணியிருந்தாங்க. இதனால் அமெரிக்க மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஃபாலோ தான் ஸ்டார்ட் ஆகிருந்தது. ஆனால் இருந்தாலும் ஃபெட்டோட வைஸ் சேர்மன் இந்த கிரெடிட் ரேட்டிங்கை நாங்கள் உத்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு அறிவிப்புக்கு அப்புறம் எல்லா மார்க்கெட்டுமே ரிகவர் ஆயிருச்சு. அடுத்த மாதத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுறதா நியூஸஸ் இருக்கு. அப்போ இந்த மாதிரி டவுன் கிரேடும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல மார்க்கெட் எல்லாம் ஏற ஆரம்பிச்சது. டாலர் இண்டெக்ஸ் ஃபாலோ ஆனதுனால காலையிலேருந்து ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு. ஏன்னா டாலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பேஸ்கெட் ஆஃப் கரன்சிக்கு நிகரான ஒரு இண்டெக்ஸ். அப்போ அது ஃபாலோ ஆகிறப்போ அந்த கரன்சியில் அப்ரிஷியேட் ஆகும் இல்லைங்களா? அதனால ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே இப்போ பாசிட்டிவாக தான் இருக்கு. ஏஷியா டவ் 0.9% பாசிட்டிவாக இருக்கு. ஜப்பான் மார்க்கெட் இன்னைக்கு 0.5% பாசிட்டிவாக இருக்கு. அமெரிக்கன் ஹாங்செங் 0.9% பாசிட்டிவாக இருக்கு. எட்ஜஸ் நிஃப்டி 0.3% பாசிட்டிவாக இருக்கு. எட்ஜஸ் நிஃப்டி பாயிண்ட் மார்றது நமக்கு ஒரு பாசிட்டிவ் செஷனாக தெரியுது. நம்ம ஏற்கனவே 25,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக சொல்லியிருந்தோம். இப்போ அந்த லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகிற பட்சத்தில் எஸ்டிஆலையும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் புல்லிஷாக மாறிடும். ஏன்னா எம்எஸ்சி பிரகாரம் 25,000 போசிட் பையிங் வச்சிருக்காங்க இல்லைங்களா? அதனால தான் என்ன ஆகுது, இந்த லெவலை ஒட்டியே 2-3 நாளாவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு சைடு கன்ஃபார்ம் பை வச்சு ஒரு சைடு கன்ஃபார்ம் செல்லிங் வச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கும்.